ஹலோ நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் காக புரியும். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்க நம்பகளே. நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க நம்பகளே, நம்ம எபிசோடு 2க்குள்ளே போயிடலாம். சேட்டோட ஆரம்பத்தில் அந்த கம்ப்யூட்டர் வேறு எல்லார் மேலேருந்து பாயிண்ட்டு 3 பாயிண்ட்டு 1 பாயிண்ட்டு எல்லா பாயிண்ட்டும் கம்ப்யூட்டரை வந்து எடுத்துக்குது. அப்படியே கம்ப்யூட்டர் வந்து எல்லாத்துக்கும் பாராட்டு பாயிண்ட் வந்து எடுத்துக்குது. அப்படியே கம்ப்யூட்டர் வந்து 100 300 வரைக்கும் போயிடுச்சு பாயிண்ட்டு. ஹீரோ கேட்குறான், அப்போ இதை தான் நீங்கள் பாராட்டு பாயிண்ட் என்று நீங்கள் சொன்னீங்களா? கம்ப்யூட்டர் சொல்லுது, கோஸ்ட் இப்போது தான் உண்மையான சுப்ரீம் பவரை வந்து வெளிப்படுத்தினார். மொத்த பேர் இருக்கிறாங்களா, அவங்களோட மனதில் வந்து ஒரு ஆழமான தாக்குதலை ஏற்படுத்தும். இதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து பாராட்டு புள்ளி வந்து பெறுவீங்க. ஹீரோ சொல்கிறான், அப்படித்தானா? அவர்கள் என்னை அதிகமாக மதிப்பாங்களா? ஹீரோ கேட்குறான், எனக்கு எவ்வளவு பாராட்டு பாயிண்ட் வந்து கிடைக்கும்? கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு சரியாக அந்த ஆட்டோபஸ் டீமன் வந்து கத்துது. சும்மா எல்லாமே தூசி, அப்படியே சும்மா மரம் எல்லாமே பறக்குது. அப்படியே சுவாங்கி நிறுத்து, அந்த டீமன் வந்து மீட்டட் அடையக்கூடும். ஹீரோ சொன்னான், டே அந்த இடத்துக்கு போவாதடா, நிறுத்துடா. ஹீரோ அப்படியே கதறான், வெளியே வர்றதுக்கு பார்க்குறான். அவனால் முடியல. கம்ப்யூட்டர் சொல்லுது, ட்ரைனிங் விளக்கத்தின் போது அப்படியே கம்ப்யூட்டர் சொல்லுது, கோஸ்ட்டு வந்து தற்காலிகமாக தோக்கடிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. அப்படியே கம்ப்யூட்டர் சொல்லுது, இன்னும் அதிகமான பாராட்டு பாயிண்ட் வந்து பெறணும்னு சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து திறமையாக செயல்படுத்த வேண்டும். அப்படியே கம்ப்யூட்டர் வேறு பேசுது, 10,000 ஆண்டுகள் கடந்து விட்டன. இந்த நில ஒளி வந்து இன்னும் மாறாமல் உள்ளதே. நான் இதற்கு முன்பு இங்கே இறந்தது போல இருந்தது தானா? திவ்யா வேற பேசுகிறான், 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் வந்து யாராக இருப்பான்? எல்லாரும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. ஹீரோ வந்து என்ன பண்ண போகிறான்னு. அந்த டீமன் வேற ஆட்டம் போடுது. அதோட கையில் ஒரே கையில் பவர் வர வச்சு சும்மா புல்லட் மாதிரி போய் டீமன் மேலே போய் அப்படியே சும்மா தாக்குது. டீமன் மேலே அப்படியே பவர் தெரிக்குது. ஒரு வாய் தந்துன்னு ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே சும்மா பவர் வேற தெரிச்சு நிற்குது. அப்படியே சுற்றி பவர் தெரிக்குது. சுற்றி பார்வதா எவ்வளோ மாச்சிக்கிறான். ஹீரோ வந்து இன்னும் அந்த போஸ் கொடுக்குறான். மொத்த கையிலையும் ஆட்டோ பஸ் மேலே போய் அப்படியே சும்மா தெரிக்குது வீது படி. அப்படியே ஆட்டோ பஸ் கன்று வேறு காட்டுறாங்க. ஹீரோ வேறு கையேற்றுட்டான். விசில் வேறு விடுது. அந்த டீமன் கொஞ்சம் கொஞ்சமாக விசில் விடுது. சும்மா டமால்னு வெடியுது. புகை வேறு அப்படியே சுற்றி தெரிக்குது. அந்த புகையால் எல்லாரும் வந்து இரும்புறாங்க. ஹீரோவில் அந்த டீமனோட கதையை முடிச்சுட்டு வந்து கெத்தாக நிற்கிறான். எல்லாரையும் ஹீரோ வந்து பார்த்து நிற்கிறானா. இன்னொருத்தன் வந்து கை நட்டுனே வரான். கம்ப்யூட்டரை வந்து எல்லா பாயிண்ட் எடுத்து நிற்குது. இவன் வந்து சொல்கிறான், பிரதர் சுவாங்கி சூப்பராக சண்டை போட்டிங்க. இவன் சொல்கிறான், அந்த ஏன்சன் டீமனை வந்து கதையை முடிச்சிட்டிங்களே. அவனும் சொல்கிறான், இது வந்து நம்ப முடியாது. இந்த பவர் ஒரு டிவைன் எம்பரர் மறுபிரிவி எடுத்தது போல. கம்ப்யூட்டரை வந்து எல்லாரும் பாயிண்ட் அடிக்குது. +4 +7 +6 அப்படின்னு எடுத்துனுக்குது. கங்க்ராச்சுலேஷன் கோஸ்ட், நீங்கள் அதிகமான பாராட்டு பாயிண்ட்டுகளை வந்து பெற்றிருக்கிறீங்க. ஏன்சியன் டீமனை வந்து வெற்றிகரமாக தோக்கடித்திட்டீங்க. திவ்யாவில் அப்படியே ஃபைன் கிளேஸ் கொடுக்குற. அவன் மேலே 16 பாயிண்ட் வந்து ஹீரோக்கு போகுது. இப்போ பயன்படுத்துனீங்களே அந்த ஃபிங்கர் டெக்னிக் வந்து நீண்ட காலமாக தொலைந்தது போல் இருக்க முடியுமா? இவ சொல்கிறா, சோலே நொறுக்கும் டெமன் ஃபிங்கர். ஹீரோ சொல்கிறான், சோலே ஒருக்கும் டெமன் ஃபிங்கர், அது வந்து என்ன? கம்ப்யூட்டரோட திரும்பி பார்க்குது. ஹீரோட முகம் வந்து அதில் தெரியுது. திவ்யா சொல்கிறா, 10,000 இயர் இந்த டெக்னிக் செய்யக்கூடிய வந்து ஒரே ஒருவன், டிவைன் எம்பரன் ஃபேங் மூங். அந்த 16 பாயிண்ட்டு போய் ஹீரோக்களை சேர்த்து. இவன் சொல்கிறான், டிவைன் எம்பரன் ஃபேங் மூங், திஸ் கிரேட் ஆஃப் இந்த பவர் லேண்ட் இந்த கிரேட் தெரியும் இந்த டிவைன் லேண்ட் 4 ரிலீம் ஈவலை வந்து கொன்று மற்றும் எவனை கீழ் ஒப்ப முடியாத அளவுக்காக இருந்தது. இன்னொருத்தன் சொல்கிறான், புராண கதையில் கூறுகிறது தனது வலிமையான பவர் த பேட்டல் டீமன் ஆன்சிஸ்டர் வந்து எதிர்த்து போராடினாங்க. அவங்க வந்து ஆன்சிஸ்டரை வந்து கொல்ல பார்த்தாலும் அவன் சோல் வந்து அடிபட்டது மற்றும் பல பாஸ்ட்டுகளை கைத்து வருத்தருடன் அவர் உயிர் இருந்தால். திவ்யா சொல்கிறா, அப்படித்தானே இருக்கலாமா? டிவைன் எம்பரர் வந்து உண்மையிலே இறக்கவில்லையா? மாறாக மறுபிரிவி எடுக்க டிவைன் டெக்னிக் வந்து பயன்படுத்தினாங்க. திவ்யா சொல்கிறா, ப்ளீஸ் வெயிட் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வேற கூட்டுனுக்கிறா. ஹீரோ வேற கண்டுக்காத மாதிரி போகிறான். நான் கேட்கலாமா சீனியர், அந்த ஏன்சியன் டீமனை பற்றி? அது விட்டு சென்ற எவனின் கிரேட் டீமன், அதை நாங்கள் எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாளா. ஹீரோ வந்து அந்த லோட்டஸ் கண்டுக்காத மாதிரி திரும்பி போயின்னு இருக்கிறான்.
அப்படியே ஹீரோ வேற கத்துறான், போகாதடா அது வந்து ஸ்பெஷல் கல்டிவேட் இந்த மெட்டீரியல்ரா. அப்படியே ஹீரோ வேற சும்மா தரன்னு கம்ப்யூட்டர் வேற அதுக்குன்னே இஸ்துன்னு போகுது பின்னால். காரியங்கள் முடிந்த உடனே உங்கள் க்ளோனை வந்து கரைத்து விட்டு போங்க. உங்களோட சாதனைகளும் புகழும் மறைத்து இப்போது தான் உண்மையாக நடந்தது. ஸ்ட்ராங்கஸ்ட் இந்த வாரியர் இந்த டிவைன் பேலன்ஸ். கம்ப்யூட்டர் சொல்லுது டீச்சிங் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எங்கள் சேவைகளை பயன்படுத்துறதுக்கு நன்றி. ஹீரோவில் மறுபடியும் அவனோட சோல் வந்து அவன் உடம்புக்குள்ளேயே வந்துச்சு. ஹீரோ வர புலம்பினே வரான், அத்தனை மூச்சு செலவழிச்சாலும் எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த சிஸ்டம் வந்து எதற்காக? கட் பண்ணி வேற இடத்துக்கு காட்டுறாங்களா. ஹீரோ வர தந்திரி வர சுட வத்துனுக்கிறான். பாய் நம்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.